பேச்சுலர், பிகினர்ஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துல அரைக்கக்கூடிய, ஈஸியா அரைக்கக்கூடிய ஒரு சட்னி வந்து வெங்காய சட்னி. இத நம்ம பச்சையா போட்டு தான் செய்ய போறோம். இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புளிப்பு, காரம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ஒரு தடவ செஞ்சு பாருங்க இந்த மாதிரி. அதுக்கு நான் ஒரு பெரிய பெரிய வெங்காயத்த வந்து 1, 2ஆ கட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு துண்டு போட்டுக்கலாம். பொடி பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. இதற்கு வந்து நான் காஷ்மீரி மிளகா தான் போட்டிருக்கேன். எனக்கு இந்த காரம் போதும். ஏன்னா வெங்காயத்திலேயே காரம் இருக்கிறதுனால, நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போடுங்க. அதுவே போதும். சீரகம் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. புளி போடும்போது கொஞ்சமா போடணும். நெறையா போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிரும். புளி போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டா ஊற வச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் அரைச்சிட்டோம்னா, பச்சையா வெங்காய சட்னி ரெடி ஆயிரும். இது தேவைப்பட்டதுன்னா, நீங்க தாளிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஆயில் அ ஸ்டவ்வே இல்லாம ஈஸியா சட்னி அரைச்சிரலாம். நீங்க தாளிச்சு போட்டீங்கனாலே இதோட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும்.